வணக்கம், இது உங்கள் லைஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நாங்கள் பாலாஜி பேசுகிற போது ஒரு கேம் ப்ளே பார்ப்போம். இன்றைக்கி ஒரு கேம் ப்ளே பார்க்கலாம். புது வால்பேப்பர்லாம் போட்டிருக்கேன். நெவர் கிவ் அப், யூ கான் see me on சீனா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது WWE மோடு V2. இந்த மோட் நான் ஸ்பெஷலாக ஏற்றினேன் உங்களுக்காக. இதில் நான் எனக்கு கெரியர் பண்ணலாமா இல்லை புக்கிங் கெரியர் பண்ணலாமான்னு தெரில. புக்கிங் கெரியர்னால் எனக்கு ஸ்மாக் டவுன் வரும்னு நினைக்கிறேன். ஸ்மாக் டவுனில் நிறையா பிளேயர்ஸ் தருவாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்டேட்டட் வெர்ஷன். ஆனால் இந்த கேம் ப்ளே ஸ்டோரில் கிடைக்காது, நம்மளே மோடு ஏற்றணும். அது என் நண்பர் சொல்லி நான் இது ஏற்றினேன். கேமுக்கு போகலாம். இவ்வளோ நாள் பிரேக் ஆகிடுச்சு. நான் நிறையா வீடியோ நடுவில் பண்ணேன். அந்த அப்டேட் ஃபெயில்டுன்னு வந்துடுச்சு. இன்றைக்கி நெட் அதிகமாக இருக்கிறனால இன்றைக்கி நான் பண்ணுறேன். வெளியே வர்ற சவுண்டு காப்பி ரேட்லாம் வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பங்க், ஜான் சீனா, சிங் காரா, நடுவர் தி பீஸ்ட், கார்னர் பிராக் லெஸ்னர் இருக்கிறாரு. எனக்கு புக்கிங் கரியர் பண்ணலாம் இருக்கேன். எனக்கு வந்து ஸ்மாக் டவுன் தான் இருக்குது. Dolph Ziggler, Big Show, Dread McIntyre, Hart, Jimmy Traveler, Cesaro, Undertaker, Carter, Dwayne Wade, Christian, Kevin, Eric Rowan, Reigns, Cody Rhodes, நிறைய பரிசு எடுக்குது. சொல்லுங்க மிஸ்டர் புக்கர் டி, நான் உங்கள் சேனல் அப்படியே எடுத்துடலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓகே சார், நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் நான் தான் ஓனராக இருப்பேன். நான் எப்போதும் செக் பண்ணுவேன். கடனில் இருந்தால் காசு கொடுக்க மாட்டேன். நீங்கள் கம்பெனி உங்களுக்கு வேணும்ல, பெஸ்ட் ஆஃப் லக். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த கம்பெனியை ஓட்டி. கண்டிப்பாக சார். 2 பேர் கான்வர்சேஷன் முடிச்சிட்டாங்க. இப்போது இந்த கேம் பற்றி நான் சொல்லிக்கிறேன். கார்டு மெயின் ஈவெண்ட்டு நம்ம ஸ்டெஃப்னி மெக்மேன் பண்ணுற ராக்கு வேலையும் டேனியல் ட்ரெயின் பண்ணுற ஸ்மாக் டவுனுக்கு வேலையும் தான் இதில் பண்ண போகிறோம். மெயின் ஈவெண்ட்டு அது இதுன்னு போட்டு பண்ண போகிறோம். டாக் டீம் போடலாம் ஃபஸ்ட்டு. அண்டர்டேக்கர், கெயின் வச்சுக்கலாம் டாக் டீம். இந்த சைடு பிக் ஷோ, மேன்கைண்ட் வேணும். வேறு யாராச்சும் ரோமன் எம்பையர் இருக்காரு. ரோமன் எம்பையர் கூட கோல்டுபர்க் மாசாக இருக்க போகுது. ரெஃப்ரி கிறிஸ் பெனைட் இருக்கலாம். கைஸ், நான் WWE ஃபேக்கு சொல்லலை, ஆனால் இந்த கேமில் அதை எப்படின்னே காமிச்சிருப்பாங்க. Roman Reigns taunts the Undertaker for not having chance to win the title. Relationship feels good. ஓகே, இதுவே இருக்கட்டும். இப்போ ரூல்ஸ் ஓகே. 120 ஆகும். போயாச்சு கேமுக்கு. ஃபோனில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால 8 minutes தான் மூவிஸன் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 8 minutes கூட இல்லைன்னா மேட்ச் முடிக்க முடியலன்னா நான் சிமுலேட்டரிஸில் கொடுத்துருவேன். இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ராலாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ரோமன் கோல்டுபர்க். இப்போ நான் தான் அண்டர்டேக்கரா நினச்சேன். அதில் பிளேயர்ஸும் மாற்றலாம். அண்டர்டேக்கர் தான் இப்போதைக்கு WWE சாம்பியன். கோல்டுபர்க் வர்சஸ் பிராக் லெஸ்னர் நான் அடுத்த வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். சண்டே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ரெஃப்ரியாக இருக்கலான் இருக்கேன் அந்த வீடியோட்டு.
ரோமன் ரெயின்ஸ் அடிக்கிறீங்களே. இதில் டூம் ஸ்டோன்லாம் வரும். ரோமன் ரெயின்ஸ் சூப்பர்மேன் பஞ்சே நான் தடுத்துட்டேன். கோல்டுபர்க் சே இன்னொரு விஷயம், நான் தமிழ் கேம் பிளேஸ் சுகித் ராஜன் கூட ஒரு வீடியோ பண்ணலான் இருக்கேன். மற்றபடி ஏதோ சீக்ரெட்ஸ் தான், அவர் வெளியே சொல்ல வேணாம் சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் ஒரு வீடியோ பண்ணுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். எங்கே ஓடுறீங்க? கோல்டுபர்க் இந்த கீழே இருக்கிற இது ஃபுல்லாகிடுச்சுன்னா ஸ்பெஷல்னு மண்டைக்கு மேலே வரும். அதை நெஜ ரஸ்லர் மூவ்ஸ்லாம் வரும். நம்ம இப்போ கெயினுக்கு பாஸ் கொடுக்கலாம். உள்ள அவங்க கெயின் அவரை போட்டு அண்டர்டேக்கர் வந்து அடிங்க. கெட் அவுட் வந்துடுச்சா? இந்த மேட்ச் என்னால் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 மினிட்ஸில் இந்த மேட்ச் ஷிட். நான் கோல்டுபர்க் மாறிக்கிட்டேன். இந்த கேமில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா ரெஃப்ரியாக மாறி கோல்டுபர்கை அப்படி நடிக்கிறேன். அடுத்தது நானே கெயினாக மாறலான் இருக்கேன். வாங்க கோல்டுபர்க். ஷிட். கெயின் இந்த கேமில் காமெடியாக தான் இருப்பார், அதெல்லாம் பார்த்துடாதீங்க. மாஸ்கடு கெயின் இல்லை, மாஸ்க் இல்லாமல் இருக்கிற கெயின் தான் இருக்குது. 1 மினிட் தான் இருக்குது, மேட்சை முடிக்கணும். ஷிட், எனக்கு மயக்கம் வேறு வந்துடும். போங்க சார். விழவே மாட்டேங்கிறாரு. வாங்க, உங்களுக்கு ஜாக் கேமர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு மேலே. சே, ரிவர்ஸ் பண்ணிட்டார். சீக்கிரம் பின் போடுவாங்க. ரோப் பிரேக். சே, என் காலையே நான் ரோப் பிரேக் கிட்ட வச்சுட்டேனே. கைஸ் 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, என்னால் முழுசாக பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு நான் ரெஸ்லிங் கரியர் பண்ணலான் இருக்கேன். தமிழ் கேம் பிளேஸோட நான் பண்ணுறதை கண்டிப்பாக பாருங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் விடைபெறுவதுக்கே பாலாஜி. நன்றி.